இதோட பார்த்திங்கன்னா பாதிக்கு சேனக்கிழங்கு போட்டு விட்டுங்க. வீட்டிலேருந்து அதை சேனக்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே முளைச்சிட்டு கிடக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பாதி இங்கே ஒன்று போட்டு விட்டுங்க. இதில் பெருசாக எதுவும் இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாத்தாங்காலுங்க, அதாவது ஒரு கீரையோ மற்றதோ ஏதாவது விட்றதுக்கு பார்த்திங்கன்னா இதையே வச்சுருந்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் பெருசாக எதுவும் கீரை எதுவும் விட்றது இல்லைங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூரா சேனக்கிழங்க நெட்டி விட்டுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்மளுக்கு சாத்துக்குடி மரங்க. இதையே ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேங்க. பாருங்க, ஒரு காய் நல்லா பிடிச்சிருக்குது. இதுதான் பெரிய காயாக தெரியுதுங்க எனக்கு. இன்னும் நிறைய காய் பிடிச்சிருக்குதுங்க. இந்த சுற்றியுமே பார்த்திங்கன்னா இப்போ தான் நிறைய காய் பிடிக்கிறக்க ஆரம்பிக்குதுங்க. அப்படியே இது பாருங்க எந்தளவுக்கு காய் பிடிச்சிருக்குதுன்னு. பூராமே பார்த்திங்கன்னா ஒரு கொத்தில் 5-6 காய்க்கு மேலே இருக்குதுங்க. இதில் மட்டும் தனியாக இந்த சுளக்கை தான் என்ன பண்ணுறதே தெரியலிங்க. பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது பெருகிட்டே இருக்குதுங்க. இந்த சுளக்கையை மட்டும் ஒன்றுமே பண்ண முடியறது இல்லைங்க. காய் பூராமே பார்த்திங்கன்னா மேலே போய் கூடு கட்டி ஓரளவுக்கு இது பண்ணி விட்டுருதுங்க. சாத்துக்குடி மரத்துலேருந்து தெக்க வந்தாங்கன்னா பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா தினமாக தடி வரம்புறம் பார்த்திங்கன்னா மசால் பில்லுங்க.